ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு டெக்வினோ சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவியில் நெட்வொர்க் எரர் வரும். அதாவது லிமிட்டட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வரும். பட் என்ன தான் நம்ம ரிமூவ் பண்ணி ரீஆட் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க்கே ஆகாது, ரீசெட் பண்ணாலும் ஆகாது. ஸோ கவலைப்படாதீங்க, அது ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் எப்படி நம்ம அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிமிட்டட் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லிமிட்டட் கனெக்ஷன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது என்ன ஆகாது, கனெக்டட்னு காமிக்கும், அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும், எல்லாமே காமிக்கும். ஆனால் நம்மளால் நெட்வொர்க் மட்டும் கிடைக்காது. பட் ஃபோனில் மற்ற எல்லா லேப்டாப்பில் எல்லாம் கனெக்ட் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும். அது ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நம்ம டிவியிலே காமிக்கிறேன். என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் மெயின் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்டட், நோ இன்டர்நெட், லிமிட்டட் கனெக்ஷன் எது வந்தாலும் நீங்கள் இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மெயின் பேஜ், ஹோம் பேஜ் இருக்குல்ல, அதில் வைஃபை ஹேஸ் நோ இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு காமிக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வைஃபை என்ன இருக்கும், கனெக்டடில் இருக்கும். அதோடய ஸ்ட்ரென்த்து எல்லாமே சிக்னலில் குட்டில் இருக்கும். எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது, எதுவும் காமிக்காது. பட் லிமிட்டட் கனெக்ஷன் மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, உங்கள் டிவியோட செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. அதில் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படி இல்லைனா சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ எது இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ சிங்க்ரனேஷன் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ இது பண்ணால் எப்படி நீங்கள் ரிசால்வ் ஆகும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதான் சொல்யூஷனே. ஸோ கொஞ்ச நேரம் அதை அப்டேட் பண்ண வச்சுட்டு டேட் அண்ட் டைம் கரெக்டாக காமிக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுங்கள், நெட்வொர்க் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஒய்ஃபை பார்க்க போகிறோம். ஸோ சேம் அந்த ஒய்ஃபை செட்டிங்ஸ்க்கு போகலாம். போயிட்டு இப்போ நம்ம ஒய்ஃபை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒய்ஃபை ஹேஸ் நோ இன்டர்நெட் ஆக்சஸ்னு ஒரு நம்ம ஹோம் பேஜில் காமிக்குதுல, அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஆஃப் ஆகிடும். அதாவது ஒய்ஃபை சூப்பராக கனெக்ட் ஆகி நெட்வொர்க் ஒர்க் ஆகிடும். நீங்கள் ஒரு தடவை டேர்ன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் கனெக்டட்னு சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான், இஷ்யூ முடிஞ்சிச்சு. ஏதாவது இஷ்யூனா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, இதில் இது ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரிலேட்டட் கண்டென்ட். பை பாய்.